ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஆதார் அட்டை வைத்திருப்போருக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். அதாவது ஆதார் கார்டு வச்சுருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கான அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. 5 முதல் 7 வயது மற்றும் 15 முதல் 17 வயது வரை உள்ள உங்கள் குழந்தையின் பயோமெட்ரிக்கை ஆதாரில் புதுப்பிக்கவும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இது அவருடைய ஆதார் அடையாளத்தை மேம்படுத்துகிறது மற்றும் தேர்வுகளுக்கான சீரான பதிவுக்கு உதவுகிறது அப்படின்றத பார்த்தா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது 5 வயசுலேருந்து 7 வயசுக்குள்ளே இருக்கவங்க, அதேமாரி 15 வயசுலேருந்து 17 வயசுக்குள்ளே இருக்கவங்க கட்டாயமாக உங்களுக்கான அந்த பயோமெட்ரிக்கை அப்டேட் பண்ணுங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எல்லாருமே குழந்தையாக இருக்க சொல்ல ஒரு ஏஜ்லேருந்து 5 வயசுக்குள்ளே இருக்கவங்க அவங்களுடைய பயோமெட்ரிக் வச்சுலாம் பார்த்தா ஆதார் எடுக்க மாட்டாங்க. பேரண்ட்ஸுடைய ஆதார் கார்டை வச்சு அப்படியே குழந்தைகளுக்கு ஆதார் கார்டு எடுத்துருவாங்க. ஒன்ஸ் அவங்க 5 வயசு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு ஓரளவுக்கு பயோமெட்ரிக், அதாவது அவங்களுடைய கைவிரல் எல்லாமே பார்த்தா ரேக இருக்கும். அதை வச்சு நீங்கள் பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணுங்க அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஒன்ஸ் உங்கள் குழந்தை 5 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுனாவே நீங்கள் அவங்களுடைய ஆதார் கார்டில் போயிட்டு பயோமெட்ரிக்கை அப்டேட் பண்ணுற மாரி இருக்கும். 5 வயசுலேருந்து 7 வயசுக்குள்ளே நீங்கள் பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணிக்கோங்க. அதேமாரி திரும்ப நீங்கள் 15 வயசு மற்றும் 17 வயசுக்குள்ளே ஆயிடுச்சு அப்படின்னா திரும்ப நீங்கள் ஒரு தடவை பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணுற மாரி இருக்கும். ஏன்னா அப்போ பார்த்தா இன்னும் உங்களுடைய கைரேகைலாம் பார்த்தா நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். அந்த வகையில் திரும்ப அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. 5 வயசுலேருந்து 7 வயசுக்குள்ளே இருக்கவங்க பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணுற மாரி இருக்கும். அதேமாரி இன்னொரு தடவை 15 வயசுலேருந்து 17 வயசுக்குள்ளே இருக்கவங்க திரும்ப ஒரு தடவை அப்டேட் பண்ணுற மாரி இருக்கும். இட் ஸ்ட்ரென்தன் தேர் ஆதார் அண்ட் ஹெல்ப் இன் ஸ்மூத் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் எக்ஸாமினேஷன். ஸோ நீங்கள் ஏதாச்சும் எக்ஸாமினேஷனுக்குலாம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஒரு சில இடத்துல வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி பயோமெட்ரிக் அட்டண்டன்ஸ் உடைய எக்ஸாமினேஷனை வெரிஃபை பண்ண சொல்ல நீங்கள் அப்டேட் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தா வெரிஃபை ஆகாது. ஸோ சம்டைம் அங்கே உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்கள் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக நீங்கள் பயோமெட்ரிக்கை அப்டேட் பண்ணுங்கள். அதுதான் பார்த்தா அவங்களுக்கு அவங்க ஆதார் கார்டை இன்னும் பார்த்து இம்ப்ரூவ் பண்ணும். ஓகே, இந்த வெப்சைட்டில் அதை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்க. நீங்கள் ஆதார் அப்டேட் பண்ணுறதுக்கான ஃபீஸ் சார்ஜ் பற்றி அறிவிச்சிருக்காங்க. அதாவது இதிலே கொடுத்துருக்காங்க ஃபீஸ் அப்படின்ற ஆப்ஷனில் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஃபீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பயோமெட்ரிக் அப்டேட், அதாவது நீங்கள் பயோமெட்ரிக் அப்டேட் பண்ண போகிறீங்க. எக்ஸாம்பிள் என்னென்னா ஃபிங்கர் பிரிண்ட், உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டை அப்டேட் பண்ணுறது, ஐரிஸ் உங்களுடைய கருவிழி நீங்கள் அப்டேட் பண்ணுறது, உங்கள் ஃபோட்டோ அப்டேட் பண்ணுறது, இந்த மூணுமே நீங்கள் பயோமெட்ரிக் அப்டேட்டாக பண்ணிக்கலாம். இதுக்கு இஃப் டன் ஒன்ஸ் பிட்வீன் த ஏஜ் ஆஃப் 5 to 7, ஸோ நீங்கள் 5 வயசுலேருந்து 7 வயசுக்குள்ளே இருக்கவங்க பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரீ ஆஃப் காசில் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதேமாரி 15 வயசுலேருந்து 17 வயசுக்குள்ளே பண்ணுறவங்க ஃப்ரீயாக அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மற்றவங்க 100 ரூபாய் நீங்கள் பார்த்தா பேமெண்ட் பண்ணி தான் பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணுற மாரி இருக்கும். இந்த ஏஜுக்குள்ளே இருக்கவங்களுக்கு பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணுறது இலவசம் அப்படின்றத ஸோ உங்களுக்கு மத்திய அரசு அப்டேட் கொடுத்துருக்காங்க. கட்டாயமாக நீங்கள் பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணி தான் ஆகணும். அதேமாரி உங்களுக்கான அப்டேட் பண்ணுறதுக்கான டாக்குமெண்ட் இதுதான் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கு ஸோ இந்த ஃபார்ம் 3 அதை நீங்கள் வச்சு நீங்கள் தாராளமாக அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ என்ரோல்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அப்டேட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்டேட் ஆப்ஷனை பயன்படுத்தி ஸோ நீங்கள் என்ன அப்டேட் பண்ண போகிறீங்க அதெல்லாம் நீங்கள் பார்த்தா கொடுத்துக்கலாம். ஸோ பயோமெட்ரிக் அப்டேட்டாக தாராளமாக நீங்கள் பார்த்தா பயோமெட்ரிக் அப்டேட் பண்ண பாருங்கள். ஸோ அதேமாரி என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் கொண்டு போகிற மாரி இருக்கும் அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதேமாரி லிஸ்ட் ஆஃப் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் என்னெல்லாம் கொடுக்கணும் அதையும் பார்த்தா பிடிஎஃபாக அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ஸோ என்ன உங்களுக்கு தேவை அதெல்லாம் நீங்கள் பார்த்தா அப்டேட் பண்ணிக்கலாம். என்ரோல்மெண்ட் மற்றும் அப்டேட் ஃபார்ம்னு இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான எல்லா ஃபார்மே பார்த்தா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான ஃபார்ம் எல்லாமே ஓப்பன் ஆகிடும். ஓகே, ஸோ அதிகபட்சமாக பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணுறதுக்கு ஆதார் கார்டு இருந்தாவே போதுமானது. கூடவே ஏதாச்சும் ஒரு எவிடன்ஸை நீங்கள் எடுத்துகிட்டு போக பாருங்கள். கட்டாயமாக நீங்கள் இந்த ஏஜுக்குள்ளே இருக்கவங்க பயோமெட்ரிக்கை அப்டேட் பண்ண சொல்லி இப்போதைக்கு மத்திய அரசு உங்களுக்கு ஒரு ப்ளஸ் நியூஸாக பார்த்தா வெளியிட்டிருக்காங்க. கட்டாயமாக இந்த பயோமெட்ரிக் அப்டேட்டை நீங்கள் பண்ணிடுங்க இந்த ஏஜுக்குள்ளே இருக்கவங்க. ஏன்னா நிறைய பேர் பார்த்தா அப்படியே விட்டுறாங்க. குழந்தையாக இருக்க சொல்ல ஆதார் கார்டு வாங்கியிருப்பாங்க, அந்த அதே ஆதார் கார்டை பார்த்தா கடைசி வரைக்கும் பயன்படுத்திட்டு வராங்க. இப்போ எல்லா ஸ்கூல்லையுமே பார்த்தா உங்களுக்கு அந்த பயோமெட்ரிக் அப்டேட்லாம் பண்ணுறாங்க. அங்கே நீங்கள் கொடுத்து கூட பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணலாம். அங்கே பண்ணலாம் அப்படின்றவங்க நீங்கள் ஆதார் ஆஃபீஸில் போய்ட்டு நீங்கள் உங்களுக்கான பயோமெட்ரிக் அப்டேட்டை நீங்கள் பண்ண பாருங்கள். ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் பண்ண பாருங்கள். நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும், மறக்காமல் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள். உள்ள ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்.
அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.